வேலையில்லாத இளைஞர்கள் மற்றும் பண தேவை உள்ளவர்களை குறிவைத்து சைபர் கிரைம் கும்பல் மோசடிக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கின்றனர். வீடியோ கால் மூலமாகவும் வாட்ஸ்அப் கால் மூலமாகவும் தொடர்பு கொண்டு வங்கிக் கணக்கு ஆரம்பித்தாலே போதும், வாராவாரம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறி மோசடியில் சிக்க வைக்கின்றனர். தமிழ்நாடு மட்டுமல்லாது மற்ற மாநிலங்களில் நடைபெறும் சைபர் கிரைம் குற்றங்களுக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களின் வங்கிக் கணக்கை பயன்படுத்தி அந்த வழக்கில் சிக்க வைக்கின்றனர். முக்கியமாக குற்றங்களை புரியும் சைபர் கிரைம் நபர்கள் தப்பித்து விடுகின்றனர். அந்த வகையில் சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த மருத்துவரின் பணத்தை ஆன்லைன் ட்ரேடிங் மோசடியில் இழந்த விவகாரத்தில் 2 பேரை சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த மருத்துவர் பிரசாத் என்பவர் ஃபேஸ்புக் மூலமாக லிங்க் ஒன்றை கிளிக் செய்துள்ளார். அது வாட்ஸ்அப் குரூப் ஒன்றிற்கு இணைப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் ஆன்லைன் மூலமாக ட்ரேடிங் செய்து பணம் சம்பாதிப்பது தொடர்பான விளம்பரங்கள் வந்ததாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த ஆன்லைன் பங்கு வர்த்தகத்தில் பலரும் முதலீடுகளை மேற்கொண்டு வந்ததைக் கண்டு தானும் லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஆசைப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து உடனடியாக பெரிய அளவில் தொகையை முதலீடு செய்யாமல் சிறிய அளவில் தொகையை முதலீடு செய்ய நினைத்ததாகவும் கூறியிருக்கிறார். அப்போது வாட்ஸ்அப் குரூப் வழியாக தொடர்புடைய நபர்களை அணுகும் போது குறிப்பிட்ட லிங்கை அனுப்பி இந்த வெப்சைட் மூலம் ஆன்லைன் ட்ரேடிங்கில் 10,000 ரூபாயை முதலீடு செய்தவுடன் சில மணி நேரங்களில் 15,000 ரூபாயாக லாபத்தோடு முதலீடு செய்த பணம் வெப்சைட்டில் வரவு வைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதனால் மேலும் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்ற ஆசையில் முதலீட்டின் அளவை அதிகப்படுத்தியதாக கூறியிருக்கிறார். இந்த நிலையில் பெரிய அளவிலான முதலீடுகளை செய்து அதிக லாபம் பார்க்கலாம் என்ற ஆசையில் சுமார் 7 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளார். மிகப்பெரிய தொகையை முதலீடு செய்து அதிக லாபம் கிடைக்கும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் திடீரென அந்த வெப்சைட் செயல்படாமல் போனதை அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக கூறியிருக்கிறார். இதையடுத்து வெப்சைட்டை ஆய்வு செய்த போதுதான் அது போலியான வெப்சைட் என்பது தெரிய வந்துள்ளது. 7 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டு விட்டதை அறிந்து சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகார் அளித்ததன் அடிப்படையில் வங்கி பரிவர்த்தனைகளை உடனடியாக சைபர் கிரைம் போலீசார் ஆய்வு செய்து பணம் சென்ற வங்கிக் கணக்குகள் அனைத்தையும் கண்டுபிடித்தனர். மணி மியூல்கள் என அழைக்கப்படும் நபர்களின் வங்கிக் கணக்கில் பரிவர்த்தனை செய்யப்பட்டதை சைபர் கிரைம் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். போலி ஆன்லைன் ட்ரேடிங் மோசடியில் இழந்த பணம் சென்ற இடங்கள் குறித்து ஆய்வு செய்த போது சென்னையில் வேலை தேடும் ஜீவா என்பவரின் வங்கிக் கணக்கிற்கு சென்றதை அவர்கள் கண்டுபிடித்தனர். அவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் வேலை தேடும் போது திருவண்ணாமலையைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் பழக்கமானதாகவும் அவர் கூறியதன் அடிப்படையில் வங்கிக் கணக்கு ஆரம்பித்து கொடுத்ததாகவும் வாரம் 5,000 ரூபாய் கமிஷன் கிடைக்கும் என்ற அடிப்படையில் கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சக்திவேலை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போது அவரும் ஃபேஸ்புக் மூலமாக வீடியோ காலில் தொடர்பு கொண்ட ஆண்டி என்ற நபர் வங்கிக் கணக்குகளை ஆரம்பித்து கொடுத்தால் மாதம் பணம் தருவதாக தெரிவித்ததன் அடிப்படையில் ஆரம்பித்து கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். இவர்களது வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்த போது தினமும் 10 லட்சம் ரூபாய் பண பரிமாற்றம் நிகழ்ந்துள்ளது தெரிய வந்தது. ஏற்கனவே இவர்களது வங்கிக் கணக்குகளை உத்தரப்பிரதேச போலீசார் சைபர் கிரைம் வழக்கில் முடக்கியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. வங்கி நிர்வாகமும் இவ்வளவு பண பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கும் இவர்களுடைய வங்கிக் கணக்குகள் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் பண கஷ்டத்தின் காரணமாகவும் வேலை இல்லாததாலும் மணி மியூல்களாக செயல்பட்டு அவர்களுக்கு தெரியாமலேயே சைபர் கிரைம் மோசடி கும்பலுக்கு கணக்கை கொடுத்து உதவியது சென்னை சைபர் கிரைம் போலீசாரின் விசாரணை மூலம் தெரிந்து இருவரும் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் அவ்வாறு சைபர் கிரைம் கும்பல் கொடுக்கும் கமிஷனையும் சக்திவேல் மற்றும் ஜீவா இருவரும் ஆன்லைன் ட்ரேடிங் மோசடியில் முதலீடு செய்து அவர்களும் பணத்தை இழந்தது தெரிய வந்துள்ளது. இருப்பினும் சைபர் கிரைம் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த காரணத்தால் அவர்கள் இருவரையும் சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இவர்களுடைய வங்கிக் கணக்குகள் கேரளா, தெலங்கானா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நடந்த சைபர் கிரைம் மோசடி வழக்குகளில் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளது. சில தினங்களுக்கு முன்னர் முதல் முறையாக சென்னை சைபர் கிரைம் போலீசார் மணி மியூல்கள் தொடர்பான கும்பலை கைது செய்த நிலையில் மற்றொரு கும்பலையும் தற்போது சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.